ಪ್ರಭು ಎಲ್ಲೋ? ಯಾರು ನೀಂಗೋ? ಎಲ್ಲ ಲೈ ಪ್ರಭು. ಯೋ ಯಾರೇ ನೀವು? ನನ್ನನ್ನೇ ಯಾರು சார் எனி இன்ஃபர்மேஷன்? சார் அந்த ஈவ் டீசிங் கேஸுக்கு அப்புறம் பிஜி ஓனர் பசங்களை காலி பண்ணிட்டாங்களா? அந்த கேஸ்ல பிரபு அவன சென்னை பையன் தான் ஏவன். தர்மா சார் வீட்டில் ஃபோன் பண்ணாங்க. ஓ சார். ஸ்வீட் சார் போங்க, ஒரு சாக்லேட் கேக் வாங்க, நிறைய க்ரீம் இருக்கிற மாதிரி 6 கேண்டில்ஸும். ஓகே சார். பையன் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அர்ஜுனன் போடுங்க. ஓகே சார். இந்த மாதிரி கிட்னாப்பிங் கேஸ் எல்லாம் டாலரேட் பண்ணவே கூடாது புட்ராஜ். கரெக்ட் சார். பொண்ணை சேவ் பண்ணிட்டு இன்வால்வ் இருக்க அத்தனை பசங்களை என்கவுண்டர் செஞ்சிடலாம். ஆமாம் சார். அப்போவே பயம். அப்புறம் அந்த பொண்ணோட நம்பர் கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க? மனோஜ் சார், ready to join duty? ஜாயின் பேக் டுடே. How's your arm? ஹீலிங் சார். Okay. சார், அந்த பசங்க நம்ம நெட்வொர்க்கில் கொடுங்க, ட்ராக் பண்ண சொல்லுங்கள். சார் அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் சார், மினிமம் 5 years ஆகும். நீங்களே டேரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள். தேடுற ஆளோட வாய்ஸ் இருந்தால் போதும், உலகத்தில் எங்கே இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலான்னு சித்தூர் சேகர் பாபு சொல்கிறேன் சார். அவன்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஒரு ஹேக்கர், ஒரு கிரிமினல் கிட்டே போய் நிற்கணும்னு சொல்கிறீங்க சார்? ஐபிஏ பெரிய பெரிய ட்ராக்கிங் கேஸ் எல்லாம் அவனுக்கே கொடுக்குறாங்க சார். பொண்ணு லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு தானே சார். புட்ராஜ், 4 சின்ன பசங்க ஹேண்டில் பண்ண கான்ஃபிடன்ஸ் இல்லை? அந்த தீபக் என்கொயரி எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க போங்க. எங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கான் இந்த பொண்ணு? எந்த பொண்ணு சார்? தெரியாதா? இப்ப தெரியுதா யாருன்னு? ரித்திகாவா சார்? குட். இங்க பாரு, இன்னும் 1 hourக்குள்ளே அவளை சேவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பிரபுவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் என்கவுண்டர் பண்ண போகிறேன். கேரண்டி ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன். அதுக்காக சொல்கிற, நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு. உனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுடுறேன். யூ ஆர் ஃப்ரீ. பார்வதி. Daddy! Hi, Chiku Mone. I'm ready, Daddy. I am also ready. Daddy, எனக்கு பென்டன் gift வாங்கியாச்சா? பென்டன் gift மேடிச்சோ. பின்ன வேற ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கேட்டா. What surprise, Daddy? That I will show you when I come, no? இப்போ டாடி கொஞ்சம் பிஸியான வேகம் வீட்டிலே வரா சூப்பர்மேனை போல. கேட்டோ? Benton, not Superman. ஓகே பென்டன் மேன், பென்டன். பி a good boy. ஃபோன் வைக்கு. சார், இப்போ பென்டனில் புதுசாக செட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. மெனி வெரைட்டிஸ். நீங்கள் கூட போடலாம் சார், உங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சார், சொல்லு. சார், அந்த பசங்க யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சார். தமிழ்கார பசங்க, ஊருக்கார பசங்க. நம்ம தான் சார் பிஜிலெல்லாம் சேர்த்து விட்டது. இன்னைக்கு நம்மளை மாட்டி விட்டு எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ரித்திகா ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். நம்மளை பிரிக்கிறதுக்காக பிரபு ரொம்ப ட்ரை பண்ணான். அது எதுவும் வேலைக்கு ஆகல. அதனால இப்போ அவன் அவளை கிட்னாப் பண்ணி போயிட்டான் சார். பிரபு ரொம்ப மோசமான பையன் சார். எப்போ பார்த்தாலும் காஞ்சாலாம் அடிச்சுங்க பொண்ணுங்க. நான் உன்கிட்ட உண்மையை தானே கேட்டேன், ஏன் போய் சொல்கிறேன்? சார், நான் உண்மையாக தான் சொல்கிறேன் சார். எல்லாம் கரெக்டாக சொல்லணும். ஓகே சொல்லு. சார், ரித்தியும் நானும் கைடு இப்போ சொல்லு. சார், ரித்தியும் நானும் 6th கிரேட்லேருந்து ஒன்றா பட்டு. அது எப்போவுமே பக்கத்தில் தான் சார் உக்காரும். ஸ்கூல்லேருந்தே சொல்லுவாங்க சார், நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு. எல்லாமே நல்லா தான் சார் போயிருந்து. பிரபு பேட்ச் இன்ட்ரோவில் பார்க்குற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருந்தோம் சார். Hello, my name is Prabhu. I am coming from Chennai. Earlier, before I am studied in. நம்மள மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறான். நம்மளோட நல்லா பேசுகிற கான்வென்ட்டில் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். Silence, please. எனக்கு அவ்வளோ இங்கிலீஷில் பேசி பழக்கம் இல்லை. படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் தான். தமிழில் பேசலாமா? Just this once. என் பேர் பிரபு. நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க +2ல் 70% 80% எடுத்தேன்னு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தான் 42% எடுத்தேன். மச்சான், படிக்கிற பையன் போல இருக்கடா. அப்புறம் அங்கேயே ஒரு காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணேன்.
ஆனால் டிகிரி முடிக்க முடியல. மற்றபடி என்னை பற்றி சொல்லணும்னா கிரிக்கெட் ஆடுவேன், யூனிவர்சிட்டி பாக்ஸிங் டீமில் இருந்தேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் எதையுமே ஃபுல்லாக பண்ண மாட்டேன். சுருக்கமாக சொல்லணும்னா நான் ஒரு அறவேக்காடு. பாஸ் நல்ல வேலை தமிழில் பேசுனீங்க, இல்லைனா நான் இங்கிலீஷ் பேசுகிறதுலாம் அவங்க கேட்டிருக்கணும். சென்னையில் எந்த இடம்? ராயபுரம். தம் அடிப்பீங்களா? வந்த அன்றைக்கி கிளாஸில் இருந்த தமிழ்கார பசங்களாம் ஒன்றா சேர்த்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டான் சார். மச்சான் சூப்பர்ரா. மச்சான் நம்ம கிளாஸ் பசங்க தானே? ஆமாண்டா. ஹலோ எல்லாம் டீச்சர் மச்சான் சொக்கா. அவன் பேர் தீபக்டா. ஹாய், திஸ் guys are from our class. Hi Deepak, we are coming from Chennai no. We are now staying வேற place. All stay one room. You arrange ah? நீங்க தமிழ்ல சொல்லுங்க, எங்களுக்கு தமிழ் தெரியும். இவன் தமிழ்காரங்க தான், நேட்டிவ் பிளேஸ் சென்னை. ஓ அப்ப நீ அரேஞ்ச் பண்ணிடுவல, எல்லாம் ஒரே ரூம்ல இருந்தா நல்லா இருக்கும். Rithika, just a few minutes, I'll come and join you. Bangalore coming self. Prabhu, I like the way you spoke the other day. பாஸ் பெங்களூர் கம்மிங் செல்ஃப் ஐ ஆம் ஆல் கேர்ள்ஸ். ஜாலியாக சருகருக்கா ஸ்டெப் அப் டிஸ்கவுண்ட் போய் நல்ல ஃபீரை கரெக்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம் தான் வந்துக்கிறோம். இப்போ எங்கள் அக்கா வீட்டில் தங்கிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஒன்லி யூ அரேஞ்ச் ஓகே. அதுக்கு முதல்ல இப்படி தப்பாக இங்கிலீஷ் பேச நிறுத்துங்க, அசிங்கமாக இருக்குது. பாருங்கள் பொண்ணுங்கள்லாம் எப்படி பயந்து ஓடிச்சு. ஹலோ பாஸ், நான் கலாய்கிறியா? நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒரே ரூமில் தங்கலாம் தானே கேட்குறோம். ஊருக்கார பையன் ஹெல்ப் பண்ண சொன்னால் ஓவரா சீன் போடுற. டே கம்னுரா, அவன் கோடோகிராஃபிக்கெல்லாம் ஓகே ஆகுதுல்ல ப்ரோ? உங்களை பார்க்கும் போதே தெரியுது வெயிட் கெயின்னு. எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு சப்பா மேட்ரு தானே? ஓகே, ஐல் ஹெல்ப் யூ அவுட். நான் இருக்க பிஜியில் உங்களுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி தரேன். அட்வான்ஸ் கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்ல. பிஜின்னா பேயிங் கெஸ்ட். அப்புறம் நீங்கள்லாம் இப்படி இருந்தால் நினைக்கிற மாதிரி பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் ನಾನು சொல்லித்தரேன். ಓಕೆ ಆಂಟಿ, ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ವ ಆಂಟಿ ಇವರೇ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸು, ನಮ್ಮ ಊರಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಪಿ ಜಿಯಲ್ಲಿರೋಕ್ಕೆ ಅಡ್ವಾನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ನಲ್ವ ಅದು ಇವ್ರಿಗೆ. ದೀಪಕ್, ಇವರೆಲ್ಲ ನಿನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸು ಅಂತ ಸೇರಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆದರೆ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಮಾಡಬಾರ್ದು. என்னடா சொல்கிறாங்க? சரி கடிக்கிறாதுன்றாங்க. பெங்களூரில் படிக்காமல் இருக்கலாம், குடிக்காமல் எப்படா இருக்கிறது? நான் வந்ததே அதுக்கு தான்டா. ಸ್ಮೋಕ್ ಮಾಡಬಾರ್ದು. தம் அடிக்கக்கூடாது. நைட் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ಮನೆಗೆ ಯಾರು ಗೆಸ್ಟ್ ಬರಂಗಿಲ್ಲ. வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வரக்கூடாது. ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಗೆ ಗೇಟ್ ಕ್ಲೋಸ್ ಆಗುತ್ತೆ. 10 மணிக்கெலாம் கேட்டை கட்டிடுவாங்க. ஓகே ஆண்டி. எங்கள் அப்பனோட மோசமாக இருக்காடா அந்த பொம்பளை. இந்த ரூல்ஸ் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா? Don't worry about that guys. This is the hall. There's one door to the bedroom. எங்கள் அப்பா கிட்ட இருந்து 10 லட்ச ரூபா காசு பிடிச்சி டொனேஷன் கொடுத்து எதுக்குடா இந்த ஊர் காலேஜில் வந்து சேர்ந்தேன்? குடிக்கிறதுக்கு தான். குடிக்கூடாதுன்னா பேசாமல் நான் ஊருக்கே போகிறேன் மச்சான். ஆண்டி அப்படி தான்டா சொல்லுவாங்க, நம்மளும் ஆண்டிக்கு அப்படி தான் சொல்லுவோம். பட் அட்வான்ஸ் நிறையா போச்சு. போதே ஏற மாட்டேங்குது மாமா. இது டிராஃப்ட் பியர் மச்சான், ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கு தான் இதை அடிச்சுட்டு பொண்ணுங்க கூட தைரியமா வீட்டுக்கு போயிடுறாங்க தெரியுமா? ஏ முரளி, நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற? என்னடா நம்ம அப்பா அம்மா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம என்னன்னா பொறுப்பு இல்லாமல் பீர் அடிச்சு காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா மாமா, இவெல்லாம் நம்ம கூட இருந்தால் நம்ம மானம் போயிடும். ஏன்டா இருக்கிற? வெளியப்படா போ போ, அவர் வெளியே போய்க்காரு போ. ஹே, என்னால உன்ன மாதிரி காசு வேஸ்ட் பண்ண முடியாது. இங்கே 350 ரூபா கொடுத்து ஒரு பீர் வாங்குறதுக்கு வெளியே 70 ரூபா கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கினா காசு சேவ் ஆகுதுல்ல. நாங்கள் போகிற எல்லா கிளப்புக்கும் அவங்களும் வந்து நம்ம கூட பேச ட்ரை பண்ணாங்க, நம்மளும் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு நாள் நாங்கள் பப்புக்கு போயிருக்கும்போது ஒரு பையன் ரித்திகாவை டான்ஸ் ஆட கூப்பிட்டான். நான் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன் சார். அவன் பசங்களோட வந்து கிரிக் பண்ண ஆரம்பிச்சான். Oh shit, man! சாரி brother, சாரி. What the fuck have you done? இந்த பக்கம் வாஷிங். சாரி. Spoil my mood, spoil my dress. அந்த பசங்க அவன் சொன்ன உடனே பண்ணதை பார்த்தா பிரபுவே காசு கொடுத்து அவங்கள செட் பண்ணி கூட்டுங்க வந்த மாதிரி இருந்தது சார். இப்படி பப்புக்கு பொண்ணுங்களை கூட்டின்னு வரது மேட்டர் இல்லைடா, கூட ஒரு ஃபிகரை பார்த்துக்க தரணும். முதல்ல அதை கற்றுக்கும், அதுக்கப்புறம் நீ மற்றவங்களுக்கு ஃபிகர் பண்ணி கற்றுக் கொடுக்கலாம். டாய்லெட்டுக்கு போன வரத்துக்குள்ள அவளை கூட்டின்னு தரணும். பார்க்காதடா, கிளம்புடா. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரித்திகாக்கு பிரபு மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. It is very simple and it is easy. I'll help you out. Hey, இந்த வழியில் அது ஒன்றும் பண்ணாது. Actually, I'm from Chennai. Actually, if you take a look at it, I mean, it's like, hey, இதோட அதிகமான வெயிலாம் நான் பார்த்துக்கேன். You don't worry about me with நான் வெளியில் நின்னாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது தெரியுமா? Actually, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரே ப்ராப்ளம். Hey Deepak, I have a doubt in this. I'll ask the professor.
Prabhu. Hi. How do you know all these? Hey, what are you doing? ನಾನು ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಭುನ ಹುಡುಕ್ತಿದ್ದೆ. I just found him. I'm going to send him a request. Don't do that. Why? Girls shouldn't do that. He'll think you're desperate. It's okay. I don't mind. Hi Prabhu. What are you doing here? நீங்க உள்ள வரலையா? ஷூக்கா வெயிட்டிங். கார்த்தி எத்தனை போய் டேய் கண்டிப்பாக ஷூ போட்டு வரணும்னு சொன்னலடா. கண்டிப்பாக ஷூ போடணும்னு சொன்னேன். ஷூ போடலன்னா உள்ளே விட மாட்டேன்னு சொல்லலை அதான். பிரபு FBல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன். ஆட் மீ ஓகே? அவன் கூட க்ளோஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு ரித்திகா அவுட் ஆஃப் த வே போய் என்னென்னோ பண்ணிருந்துச்சு. அதனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும்னு புரிய வைக்கிறதுக்காக அதை வெளியே கூப்பிட்டேன். அதுவும் வந்துச்சு. ஆனால் பிரபுவும் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அது அவனையும் கூப்பிட்டு வந்துச்சு சார். மச்சான் நான் பார்க்க போயிருந்தேன். ஏய் நீங்கள் திஸ் இஸ் பெங்களூர்டா, மை சிட்டி. உனக்கு எங்கே பார்க் பண்ணணும்னு தெரியாது. நீ போய் உட்கார், நான் பார்க் பண்ணிட்டு வந்துடு. அன்றைக்கின்னு பார்த்து சென்ட் மார்க்ஸ் ரோட், சர்ச் ஸ்ட்ரீட், மியூசியம் ரோட் எல்லா இடத்துலையும் பார்க்கிங் ஃபுல்லாக இருந்துச்சு. வெரி 5 நிமிஷம். ஓகே ஓகே. Rithi, I just parked. Hey, sorry boss, sorry, very sorry. நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு போனப்போ அவங்க 2 பேருமே அங்கே இல்லை சார். அந்த காஃபி ஷாப்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ரித்தி தெரியாத நம்பர்ஸ் எடுக்காது. அதனால தான் பிரபுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் சார். வீட்டுக்கு போய் ரித்திக் மெசேஜ் அனுப்பலான்னு ஃபேஸ்புக் லாகின் பண்ணா அப்போவே நான் பயந்தேன் சார். அவன் அந்த லைஃப்பை ரூயின் பண்ண போகிறான். இப்போ அவன் பண்ணிட்டான். டேய் எங்கடா போனேன்? அது நான் உங்ககிட்ட கேட்கணும். அந்த காஃபி ஷாப் என்ட்ரன்ஸில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் தெரியுமா? அந்த காஃபி ஷாப்பில் இடம்னு பக்கத்து காஃபி ஷாப்பில் உட்காந்தாடா. உனக்கு ஃபோன் பண்ண சுவிச் ஆஃப் வந்துச்சு. ரித்திகா தான் சொன்னால் உனக்கு அந்த இடம் தெரியும், காஃபி டேலாம் நீ அங்கே வந்துடுவேன். உன் மொபைல் ஏன் சுவிச் ஆஃப் பண்ண? நான் என்ன சுவிச் ஆஃப் பண்ணுறேன்? பேட்டரி சார்ஜ் போச்சுடா. உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நீ வரல. நானே போய் ஆட்டோவில் வீட்டில் விட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணி தாண்டா வரல. அப்படியா? யா மச்சா, திஸ் கேர்ள்ஸ் ஆஃப் பேன் மச்சா. எப்போ பார்த்தாலும் பசங்க கூடவே சுற்றிங்க, லேட் நைட்டில் அவங்க கூடவே தங்கிங்க. நம்ம தமிழ் கல்ச்சர்ஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகாது மச்சி. இவ்வளோ நாள் நான் ஜாலியாக இருந்தேன். இனிமேல் நீட்டோ பண்ணிக்கோ. உன்னை வச்சு தான் நான் அதை கட்டி விடணும். Hi Prabhu. Hi. Good morning, class. Move, go on. Please settle down. ஏன் இங்கே வந்து உட்காந்து? அவன் கூடவே இருந்து அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க இஷ்டப்படுறேன். அவன் எப்படி இருக்கான்னு பார்த்து நீ என்ன பண்ண போகிற? நேற்று நீ வரல. நான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எல்லா சப்ஜெக்ட்ஸ் மேலே அவன் பேசுகிறான். நான் கூட தான் எல்லா சப்ஜெக்ட் மேலேயும் பேசுவேன். போடா, இருக்கிற 8 சப்ஜெக்ட்ஸில் 6 சப்ஜெக்ட்ஸில் நீ ஃபெயிலு. நீ சொல்றியா? ஹீஸ் அ ஜீனியஸ். ரித்திகா அவனை பற்றியே பேசியிருந்தது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு சார். எனக்கு அது மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு. Rithika, சார். answer my question. தீபக். I said answer my question. தீபக், ஆன்சர். கொரில்லா சார். What? என்ன மச்சான் இந்த பொண்ணு இவ்வளோ மக்கா இருக்கு? சார், இஸ் இட் சிம்பான்சி? தீபக், ஏன்டா அவன் சிரிக்கிறாங்க? இப்படி ஒரு மக்கு பண்ண நான் பார்த்தது இல்லை மச்சான். Get out of my class. ரித்திகா. ரித்தி, சாரியா, நோட்டில் இந்த கொரில்லா படம் பார்த்துட்டேன். அதான் நீ கேட்டு வந்த டக்குன்னு. ஐ ட்ரஸ்டட் யூ. யூ மேட் அ ஃபுல் அவுட் ஆஃப் மீ. அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருக்கான்? ஓ, இப்போ அவன் நான் நினச்சிருக்கான்னு தான் உன் ப்ராப்ளமா? இதுக்கு தாண்டி பொண்ணுங்களை லூஸ்ன்னு சொல்லுறது. என்னது? ஏன் கவச்சிக்கிற? அன்றைக்கி என்ன அவன் பாப்பில் 4 பசங்களை வச்சு ஷோ காமிச்சா உடனே அவனை ஹீரோ மாதிரி பார்க்கறதா? நடு, அந்த பசங்களுக்கு பெங்களூர்னா 2 விஷயம் தான் தெரியும். ஃபிகர், சரக்கு. அந்த பிரபு பையன் என்கிட்ட என்ன பெட் கட்டினா தெரியுமா? ஏனந்தா? உன்னை கரெக்ட் பண்ணி இது பண்ணார் தான். சாரி. நீ போய் சொல்கிற. ஒரு ஃப்ரெண்டாக இருந்து உன்னை வார்ன் பண்ணுறது என்னோட டியூட்டி. இதுக்கு மேலே உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஐ கேன் ஹெல்ப் யூ. நான் இனிமேல் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா பிரபுவை பற்றி நான் சொன்னது ரித்திகா நம்பிச்சு. அன்றைக்கி வீட்டிலேருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாங்க. அன்றைக்கி ராத்திரியே நான் அவசரமாக கிளம்பிட்டேன். கொஞ்ச நாள் அப்புறமா தான் நான் பெங்களூருக்கு வந்தேன். பிஜிக்கு போய் பேக் வச்சுட்டு ரித்தியை பார்த்து மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணலான்ற அர்ஜென்ட்டில் இருந்தது. ஐ லவ் யூ பிரபு.
எப்படா? அதான் சார் எனக்கும் தெரியல. வாடா மச்சான், இப்போ தான் வந்தியா? ஆமாம், கதை தட்ட வந்திருக்கலாம்ல. மற்றதெல்லாம் கூட பரவாயில்ல சார். ஆனால் கதவு தட்டிட்டு உள்ள வந்துருக்கலாம்னு சொன்னது தான் சார் என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. பேசிகிட்டு இருந்தோம். நான் ஊருக்கு போன கேப்பில் பிரபு என்ன பண்ணான்னு தெரில சார். அவன் கூட பேச மாட்டேன்னு சொன்ன பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தான் சார். அதுக்கப்புறமா நீ ஏன் அவன் கூட இருந்த? என்ன இருந்தாலும் ரித்தி என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். அந்த பசங்க கூட தங்கி எப்படியாவது அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி அதை சேவ் பண்ண ட்ரை பண்ணின்னு தான் சார். ஒரு நாள் நைட்டு பிரபு ஃபுல்லாக ಮಳೆಲ್ಲ ನೆಂಚಿಟ್ಟು ಬಂದ. ಟೈಮ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಂದು ಊಟ ಮಾಡಿ. ನೀ ಹೋಗಿ ಆಂಟಿ, ನಾನು ತಿನ್ಕೊಂತೀನಿ. ಇನ್ಮೇಲೆ ಲೇಟಾಗಿ ಬಂದರೆ ಊಟನೂ ಸಿಗಲ್ಲ, ಗೇಟು ತೆಗೆಯಲ್ಲ. என்ன மாமா ஃபிகராட ஜாலியாக வெளில போயிட்டு என்னடா அடிபட்டுருக்கு? கமிங் சார். அன்றைக்கி அவங்க ஃபேஸ் எல்லாம் அன்றைக்கி பிரபு ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டு வந்திருந்தான் சார். ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் நான் ஃபீல் பண்ணேன். அவனை பற்றி அதை சார் ஃபேஸ்புக் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கன்ஃபார்ம் லவ் மேட்டர் சார். அவனை ஃபேமிலி பற்றி என்கொயரி பண்ணான். சென்னையில் அவர் அக்கா ஹஸ்பண்ட் ஒரு கிரிமினல் லாயர் சார். இந்த பையன் மேலே ஒரு கேஸ் இருந்தது சார். எஸ்ஐ அடிச்சிருக்கேன். எஸ்ஐயா? எஸ் சார். இப்போ தான் 4 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. ஓகே ஓகே சார். எஸ் மனோஜ். வை யூ டிட் திஸ் சார்? என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணி அவன் கூட போயிட்டான்ட்டு ஏன் சொல்ல? இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு நீங்கள் சொல்ல நான் என்கொயரியில் தெரியாதான்னு நினச்சிங்களா? நீங்கள் போய் சொல்லதுனால நிறைய டைம் இன்வெஸ்டிகೇಷನ್ வேஸ்ட் ಆಯ್ತು ಸರ್. அந்த ಪ್ರೆಸ್ ಮೀಟಲ್ಲಿ ನಡೆದ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಜ್ಞಾಪಕ ಇರಕಲ್ಲ. ಪ್ರೂಫ್ ಇಲ್ಲದೆ ಮಾತಾಡಬೇಡಿ ನೀವು. ಇಲ್ಲಿದೆ ನೋಡಿ ಸರ್ ಪ್ರೂಫ್. ஏய், யார் ஒப்பிட்டு தன் மகனை நினைக்க? அந்த ரிப்போர்ட் அடிச்சதுக்கு அப்புறம் டோட்டல் மீடியா எனக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு பையன் கிட்ட என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா ப்ரெஸ் அதை எனக்கு அகேன்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு பயந்துட்டு போய் சொல்லிட்டேன். ತಪ್ಪು ಮಾಡಿದೆ. ಈಗ ನೀವೇ ನನಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟೇ. Now at least tell me what you actually know. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நைட் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அவள் ஜோராக மழை ಬರ್ತಾಯಿತ್ತು. ರೋಡಲ್ಲಿ ಯಾರೋ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾರೋ ஒரு பையன் நிற்கிறேன். ಗಾಡಿ ನಿಲ್ಲಿಸು. ನಾನು ನನ್ನ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ವಿ. ಬೈಕ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ. ಆ ಜಂಕ್ಷನ್ವರೆಗೂ ಲಿಫ್ಟ್ ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಮಾತ್ರ ಇದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ಜೊತೆಗೆ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದಾಳೆ. ಪ್ಲೀಸ್. ಆಯಿತು, ಬನ್ನಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. ಪ್ರಭು, ನೋ ಪ್ರಭು. அப்பா. ஓடி மகனே, உன்னை அங்கேயே அடிச்சு கொள்ளணும்னு நினைச்சேன். என் பொண்ணு எதிர ஒன்றும் பண்ண வேணாம்னு விட்டுட்டு வந்தேன். தப்பாயிடுச்சு. அப்போவே ரித்திகா என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பலாம்னு நினச்சேன். என் தங்கச்சி தான் எக்ஸாம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னா. இன்னைக்கு தான் கடைசி எக்ஸாமு. ஈவினிங்கோட அனுப்பலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் 12 மணிக்குள்ளே யாருக்கும் திறமையால பிடிக்கணும். புரியல. 12 மணிக்குன்னா? நைட் 12 மணியோட என் பொண்ணுக்கு 18 வயசு முடியுது. மேஜர் ஆகிறேன். அதுக்குள்ளே பிடிக்கணும். அதுக்கு தான் கிட்னாப் என்ன சொன்ன இம்மிடியட் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு போய் சொல்லிட்டேன். சார், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? யூஆர் வெரி பவர்ஃபுல் மேன். நீங்கள் நினச்சா என்ன வேணுமாலும் பண்ணலாம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதா என்னதான் என் பொண்ணாக இருந்தாலும் ஒரு மேஜர் பொண்ணை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வீட்டில் அடித்து வச்சிருக்கேன்னு சொல்லி ப்ளஸ் என்னோட பொலிட்டிக்கல் கரியர் அண்ட் சோஷியல் ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான். சரி சார், நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நோ, இந்த விஷயம் யாருக்கும் திறமை செய்யணும். இது கிட்னாப்பிங் கேஸ் இல்லை, உங்கள் பர்சனல் இஷ்யூ. 6 மாதம் முன்னாடி நீங்கள் பண்ண ஃபால்ஸ் என்கவுண்டர் கேஸில் உங்களை நான் சேவ் பண்ணிருக்கேன். நான் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு ஹெல்ப் மீ. நான் நினச்சா அதே என்கவுண்டர் கேஸ் உங்களை திருப்பி ஓப்பன் பண்ண முடியும். ஃபைன் சார். எனக்கும் என் பொண்ணு வேணும். மேக் ஷூர் யூ பிரிங் her back to me. ಓಕೆ ಸರ್, I'll do it. ಹಂಗೆ ಅಡ್ರೆಸ್ ಕೌಂಟರ್ ಹತ್ರ ನಮ್ಮ ಹುಡುಗರನ್ನ ಒಬ್ಬರನ್ನ ಹಾಕಿ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ರಿಸರ್ವೇಷನ್ ಚಾರ್ಜ್ ಎಲ್ಲ ಚೆಕ್ ಮಾಡಿ. சொல்லுங்கள். ಆ ಹುಡುಗರು ಬೃಂದಾವನ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಟಿಕೆಟ್ ಬುಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸರ್. ಜೊತೆಗೆ ಋತಿಕಾ ಅನ್ನೋ ಒಂದು ಹುಡುಗಿನೂ ಇದ್ದಾಳೆ ಸರ್. ஓகே, we are not concerned about that. அரௌண்ட் த ஸ்டேஷன் நம்ம பசங்களை நிற்க வைங்க. முஃப்டியில் உங்கள் பொண்ணை தூக்குறாங்கன்னா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினச்சேன். நான் பாவம், அவங்க பேர்லேயே டிக்கெட் புக் பண்ணால் மாட்டிக்குவாங்கன்னு கூட தெரியல. சின்ன பசங்க. என்ன
ಏನಾಯ್ತು ಸರ್ ನಮ್ಮವರೊಬ್ರು ಬುಕ್ಸ್ ಸ್ಟೋರ್ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸರ್. ಅವ್ರು ಮಫ್ತಿಲಿದ್ದಾರೆ ಸರ್. ಇನ್ನಿಬ್ರು ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ನಂಬರ್ 4 ಅಲ್ಲಿ யூனிஃபார்ம் ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಸರ್. யூனிஃபார்ம்ல இருக்கவங்க அங்கே நிறுத்துங்க மஃப்டியில் வராங்க. ஓகே சார். ஸ்டேஷனில் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாரும் செக் பண்ணுங்க. போய் தூரமாக நின்று வாட்ச் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. நீங்கள் எந்த ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ல இருக்கீங்க? ನಾನು ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ 4 ಅಲ್ಲಿ S6 ಹತ್ರ ಟ್ರೈನ್ ಕಳ್ಮಕ್ಕೆ ನೀವು ಒಳಗೆ ಟ್ರೈನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗೋದಕ್ಕೆ ಇನ್ನು 8 ಮಿನಿಟ್ಸ್ ಅಷ್ಟೇ ಇದೆ ಸರ್. ಯಾ ಬೀಚ್ ಎಂಟ್ರೆನ್ಸ್ கிட்ட வாங்க. ಓಕೆ. ಟ್ರೈನ್ ಕಳ್ಮಕ್ಕೆ ಸರ್ ಟ್ರೈನ್ ಹೊರಡೋದಕ್ಕೆ 5 ನಿಮಿಷ ಮಾತ್ರ ಇದೆ ಸರ್. ಆದರೆ ಹುಡುಗರು ಇನ್ನೂ ಬಂದೇ ಇಲ್ಲ ಸರ್. அவங்க லாஸ்ட் மினிட்ல வந்து ஏறலாம்னு இருக்காங்க. ಯಾ ಟೆಲ್ ಮೀ. ಓಕೆ ಓಕೆ ಸರ್, ನಾವು ಹುಡುಕ್ತಾ ಇರೋ ಥರ 4 ಜನ ಹುಡುಗರು ಅದರ್ ಎಂಟ್ರೆನ್ಸಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸರ್. नाम क्या है? इरफान. गर्लफ्रेंड है? हाँ गर्लफ्रेंड. चल. பர்த்டே பாய் சீக்கிரம் வந்துடுவேன். அங்கிள் கேக் வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஓகே, அம்மா எடுத்து ஃபோன் கொடுக்கு. அம்மா எடுத்து ஃபோன் கொடுக்கு. அம்மா யா மனோஜ். பார்வதி. சொல்லு. அர்ஜுன் ஓடாத. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட ஃபோன் கொடுத்து பண்ண வைக்காத. நான் பண்ணா. எங்க இருக்க? வேலையா இருக்கேன். அவினாஷ் சார் அவசரமா கூப்பிட்டாரு, அவர் பக்கம் தானே போனேன். இப்போ எனக்கு எந்த இடத்துல எந்த வேலை வரும்னு சொல்ல முடியுமா? ஒரு எமர்ஜென்சி டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன். சரி டென்ஷன் ஆகாத. எப்போ வர? அப்படி கேட்காத. நீ வரலன்னா அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். ஏன் பையன் பொறுத்தவரை எனக்கும் முக்கியம் தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்துருவேல்ல. யா எத்தனை மணிக்கு வருவேன்னு கேக்குறான். வேலை முடிஞ்ச உடனே வரேன். ஐ லவ் யூ. பாய். சார் ட்ரெயினில் போகலன்னா வேற எப்படி போவோம்? ரித்திகா ஃபோன் கொடு. இவ்வளோ பார்த்துருப்போம். அந்த எஸ்ஐ வந்து தான் உன் புருஷனை கூட்டு போனா? ஆமா சார். அப்புறம் எப்படி அவன் இல்லைன்னு சொல்லுவான்? நீ விடுமா, நான் பார்த்துக்கிறேன். அட ஏன்பா எப்போ பார்த்தாலும் போலீஸ்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு. சார் நான் லைஃப் லாங் போலீஸ் ஸ்டேஷன் போகாமலே இருந்துட முடியும். ஆனால் அவன் வார வாரம் கோர்ட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ அவன் தான் பயப்படணும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் புருஷன் வீட்டில் இருப்பான். என்னடாச்சு? தூக்கிட்டாங்க. இப்போ எங்கிறீங்க? இங்கே ஒஸ்கோட்டி ஜங்ஷனில் ஒரு டீ கடையில் இருக்கும். ஏய் முதல்ல ஸ்டேட் விட்டு வெளியில் வர வேண்டியது தானே? இதோ வந்துடுறோம்மா. மாலூர் வழியாக ஓசூர் போச்சு வந்துடும். ஏய் அந்த ரூட் சுத்தம் இல்லை? இல்லை மாமா, இந்த நாங்கள் ட்ரெயினில் போகலன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரோட்டில் தான் தேடுவாங்க. ரோட்டில் போகிறதா NH4 தான் ஷார்ட் ரூட்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த ரூட்டில் தான் செக்கிங் இருக்கும். ஒசூர் ரோட்டை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நாங்கள் மாலூர் வழியாக பைக்கில் வந்தால் எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் படிப்பில் காமிச்சிருக்கோம்டா. சரியா கேட்கல மாமா? இந்த அறிவை படிப்பில் காமிச்சிருக்கலாம்னு சொன்னேன். ஜாகிரதா சார். ஒசூர் செக் போஸ்ட் அலர்ட் பண்ணுங்கள். ஹோஸ்கோட்டை ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த பசங்களோட ஃபோட்டோஸ் பெட்ரோல் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் மிஸ் பண்ணுங்கள். ஓகே? அண்ட் இந்த நம்பரை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. எஸ் சார். ஓகே சார், ஐ வில் டு இட் சார். சார் ஹிஸ் கான்ஸ்டபிள் அன்பு சார் டிசிப்ளின்காக இந்த வருஷம் கமிஷனர் கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகே மச்சான் கிளம்புனாடா, நம்மளாம் இங்கே இருக்கணும். யா சார் அந்த பசங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். இப்போ ஆன் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் பண்ணுவாங்க. கீப் ட்ராக்கிங். சார் சிம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். பட் நம்ம IMEI நம்பரை வச்சு கண்டுபிடிப்போன்னு அவங்களுக்கு தெரியல சார். சின்ன பசங்க. யோ இடியட், இந்த மாதிரி எவ்ரி மினிட் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதியா. அவங்க எங்கே இருக்கான்னு லொக்கேட் பண்ணியா, வேலை பண்ணியா? ஓகே சார். அந்த புது நம்பர் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு. ஐ வில் டு இட் சார். போலீஸ்டா. எல்லாரும் காலி. சைலண்டாக டென்ஷன் ஆகாது. போலீஸ்காரன் தானாக கண்டுபிடிக்கிறத விட அந்த மாதிரி பயத்தில் மாற்றவன் தான் ஜாஸ்தி. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கிறத விட முக்கியமாக நிறையா ஆகுது. கேஷுவலாக
என்னடா ಕ್ಯಾಶುವಲ್ಡಾ ನೋಕಿಯಾ ಚಾರ್ಜರ್ ಇದೆಯಾ ಅವ್ರು ಚಾರ್ಜ್ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ ಸರ್ ಆಗಿದ ತಕ್ಷಣ கலை என் கேஷில் இருக்கிற எல்லாரும் மாட்டி விட்டு போகிறான் கிளம்பலாம் சார் ஒஸ்கோட்டை ஜங்ஷன் செல்லேடிலாம் சார் இந்த மொபைல் இருக்கு பெங்களூர் சிட்டிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு சார். ஓகே எப்படியும் ஃபோனை டேப் பண்ணியிருப்பாங்க. நம்ம மாலூர் வழியாக வரோம்னு சொன்னால் அதை கேட்டு அந்த ரோட்டில் செக்கிங் டைட் பண்ணுவாங்க. NH4 ஃப்ரீயாக இருக்கும், நம்ம சேஃபாக இந்த பக்கம் போயிடலாம். சிம் மாற்றி பேசினாலும் IMEI நம்பர் வச்சு ஃபோனை ட்ராக் பண்ணிவிடுவாங்க. அதான் சிம் மாற்றி ஃபோன் அங்கேயே விட்டோம். அந்த IMEI நம்பர் வச்சு எப்படி ட்ராக் பண்ணுறது சார்? சிம் கார்டை வச்சு ஹேண்ட்செட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம் சார். எல்லா ஹேண்ட்செட்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்குது சார், அதுதான் IMEI நம்பர் சார். IMEI நம்பரை வச்சு அந்த ஹேண்ட்செட்டில் யூஸ் பண்ண எல்லா சிம் கார்டோட நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம் சார். அந்த சிம் நம்பரை வச்சு அது இப்போ இருக்கிற ஹேண்ட்செட் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் சார். அகைன் அந்த ஹேண்ட்செட்டோட IMEI நம்பர் வச்சு அதில் யூஸ் பண்ண எல்லா சிம் கார்டு நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம் சார். ரிஜிஸ்டரில் எல்லா சிம் கார்டோட அவுட் கோயிங் இன்கமிங் கால் ஹிஸ்ட்ரி இருக்கும் சார். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் சார். விதின் ஃபியூ ஹவர்ஸ் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட நம்பர்ஸையும் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது சார். சென்னை நம்பர் யாவது இதெயா சார்? அந்த சிம் கார்டு IMEI நம்பர் வச்சு ட்ராக் பண்ணதில் 28 நம்பர் கிடச்சிருக்கு சார். அதில் 4 நம்பர் சென்னை நம்பர் சார். ஒரு நம்பர் ½ ஹவருக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க சார். 9003090345 சார். போ அவரே ஒத்துக்குவார். மச்சான் இந்த நம்பர் யாருக்கு பார்த்துக்கலாம்? மச்சான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்டா. ஹலோ, பிரபுவா? யாரு? புது சிம் வாங்கியதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல பிளான். நான் ACP மனோஜ் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஒரு அன்ரேஜ் பண்ண கிட்னாப் பண்ணி போனால் என்ன ஆகும் தெரியல. 7 வருஷம் உள்ள வச்சுருவாங்க. 7 லாங் இயர்ஸ். சார், அக்யூஸ் இருக்கிற செல்லேடி பக்கத்தில் தான் சார் இருக்காரு. அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் பொண்ணு ஒரு பையன் கூட ஓடிட்டான் வெளியே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க அப்பா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டார். சார் அக்யூஸ்டும் ஒரே செல்லேடியில் தான் இருக்காங்க. கம்ப்ளைண்ட் இல்லாமல் FIR போடாமல் அந்த பொண்ணு ஃபோனை டேப் பண்ணுறது, என் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அந்த பொண்ணை நீ இப்போ விட்டு போனால் I'll forgive you. இல்லை உன்னை பிடிப்பேன். Then I'll ruin your life. முதல்ல நீங்கள் இதை பிடிங்க, அதுக்கப்புறம் என் லைஃப்பை காலி பண்ணுறது பற்றி பேசலாம். சார், யா நீங்களும் அக்யூஸ்டும் ஒரே செல்லேடியில் தான் சார் இருக்கீங்க. டோன்ட் ஷோ. எக்ஸாக்ட் அங்கே இருக்கா? நீங்கள் இருக்கிறதுலேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் முன்னாடி தான் சார் அவன் இருக்கான். ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல தான் சார் சிக்னல் வந்துட்டு இருக்கு. இப்போலாம் போலீஸ் செல்ஃபோன் வச்சு தான் அக்யூஸ்டு பிடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம ஃபோன் ஆன்ல இருந்தாலே பிரச்சனை தான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இனிமேல் நம்மளை யாரும் ட்ராக் பண்ண முடியாது. நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஹலோ சார், ಹೊಸಕೋಟೆದಿಂದ ಧನಂಜಯ್ ಸರ್. எஸ் தனஞ்சய். சார், நீங்கள் அமிச்ச MMSல இருந்த பசங்களை நான் பார்த்தேன். பிடிச்சிட்டிங்களா? நோ சார், அப்போ எனக்கு MMS வரல சார். அப்போது அந்த பசங்க போன பைக் நம்பர்ஸ் எதாவது நோட் பண்ணிங்களா? பைக் இல்லை சார், அது கார் சார். கார்லையா? எஸ் சார், பிளாக் கலர் செடான் டைப் வெஹிக்கிள் சார், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சார். ஹலோ சார், ஹைவே பெட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. NH4 பிளாக் பண்ண சொல்லுங்கள்.
புது நம்பரை ட்ராக் பண்ணிட்டாங்க. நம்ம NH4 தான் போகிறோம்னு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பசங்க முன்னாடி போகிறாங்க. போலீஸ் செக்கிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்லேன். ಹಿಂದ್ಗಡೆ ಇನ್ನೊಂದು ಕಪ್ ಕಾರ್ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡಿ. நம்ம சேனல் கருப்பு அன்னைக்கு வச்சுருக்காங்களோ பசங்க வர வண்டி பற்றி தெரிஞ்சிருக்குமா? ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருங்களா பாரு. சார் கார்த்திக் மெசேஜ் பண்ணியிருக்காண்டா. ஹைவேல கருப்பு கார்லாம் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்களா? உமேஷ் அவன் வீட்டுக்கு தான். ஆமாண்டா. அவனை பங்கார்பேட் பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லி SMS பண்ணிவிட. சார் நம்ம IMI நம்பர் வச்சு ட்ராக் பண்ண ஒரு நம்பர்லேருந்து பங்கார்பேட்டில் ஒரு நம்பருக்கு SMS போயிருக்கு சார். அதில் மச்சான் கம் டு பங்கார்பேட் பஸ் ஸ்டாண்ட் இமீடியட்லி போயிருக்கு சார். அந்த பையன் நீங்கள் பேட்ரோல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் அங்கே வரேன். பங்கார்பேட்டுக்கு போய் வண்டியை மாற்றிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீயே கூட இருந்தால் லைஃப்பில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு எனக்கு தெரியும். மச்சான் இதோ உண்மை சொல்லிட்டேன்டா. மச்சான் டக்குனு இறங்கி பைக் வாங்க. ஹலோ, ಬಂಗಾರಪೇಟೆ ಹೈವೇ ಪೆಟ್ರೋಲ್ ರಿಪೋರ್ಟಿಂಗ್ ಸರ್. ಗಾಡಿ ಹಿಡ್ಬಿಟ್ವಿ ಸರ್. அந்த பசங்க ಸರ್ ಒಬ್ಬನೇ ಹುಡುಗ ಇದ್ದಿದ್ದು. ஏய் நிக்கிதவரெல்லாம் எல்லி என்ன சாயபருக்கு ಹೇಳೋ. அவங்க எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சா கூட நான் ஏன் சொல்லணும்? சொல்ல மாட்டேன். அவங்க எங்கே போயிருக்க தெரியாது சார். இப்போ நீ சொல்லல உன்னை நான் சொல்றேன். 1 ஹவருக்கு முன்னாடி அஜய் எனக்கு மெசேஜ் அனுப்பினேன் சார். பங்கர்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வாடா சொல்லி என்கிட்ட கார் கொடுத்துட்டு பிரபு ரித்திகாவும் ட்ரெயினில் போயிட்டார் சார். எந்த ட்ரெயின் சார் எனக்கு தெரியாது சார். சார் சார் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் அன்று சொல்ல போயிட்டு இருக்கார் சார். ಮೂರ್ತಿ ಅದು ಬೃಂದಾವನ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಹೌದು ಸರ್. அடுத்த ஸ்டேஷன் இது ಕುಪ್ಪಂ ಸರ್, ಆಂಧ್ರ ಸ್ಟೇಟ್. ಇಲ್ಲಿಂದ 15 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್. ಫಾಸ್ಟ್